இந்த வார ரால என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல செத் ராலின்ஸ், பால் ஹேமன் அவங்களோட பாய்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ரிங்கையே ஆக்குபை பண்ணிட்டு ஏதோ பேசுறாங்க. அங்க வர ஜே யூசோ பிரான் பிரேக்கர் கூட மேட்ச் கேட்கிறாரு. அதுவும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்னு சொல்லிட்டு பால் ஹேமன் தொடர்ந்து ரக்கேலுக்கும் இயோஸ்கைக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா ரோக்ஸ் நிறைய தடவை இன்டரப்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்து மேல இயோஸ்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரியா ரிப்ளையும் வந்துடுறாங்க. சோ இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க போற ரால இவங்க ரெண்டு பேருக்குமே டாக் டீம் மேட்ச். சேவியர் ஹுட்டுக்கும் பேண்டாக்கும் நடந்த மேட்ச்ல பேண்டா சூப்பராவே வின் பண்ணிடுறாரு. பேண்டா பாத்தீங்கன்னா இப்ப டாமினிக் மிஸ்டீரியோ கூட நடக்க போற சாம்பியன்ஷிப்க்கு போறதுக்கான வாய்ப்பும் பெறாரு. அண்ட் உங்களுக்கு பேண்டாவோட மூவ்ல எந்த மூவ் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அண்ட் டாக் டீம் சாம்பியன்ஸான ஜட்ஜ்மென்ட் டேக்கு லிசார்ட்ஸ்க்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மென்ட் டே வின் பண்ணிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஜட்ஜ்மென்ட் டேல இப்ப இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை கையில வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு பவரே இல்லாத டீம் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் டாமின் பிரீஸ்டும் இல்ல, ரியா ரிப்ளையும் இல்ல. அப்படி இருந்து ஜட்ஜ்மென்ட் டே சூப்பராவே சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க நல்ல ஸ்டோரி லைனோட. இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா WWE புஷ் பண்ணாம இருக்காங்க. இப்போ வந்து டாமினிக் ஒரு சாம்பியனாவே ஆக்கிட்டாங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ட் பெக்கி லிஞ்சுக்கும் நட்டாலியாக்கும் நடந்த மேட்ச்ல பெக்கி லிஞ்ச் வின் பண்ணிராங்க. வின் பண்ணிமே நட்டாலியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிக்கி பெல்லா ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. சோ நெக்ஸ்ட் நடக்க போற மெயின் ஈவென்ட்ல இன்டர் கான்டினென்டல் உமன் சாம்பியன்ஷிப்க்கு நிக்கி பெல்லாவும் பெக்கி லிஞ்சும் மோத போறாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த மேட்ச்ல எனக்கு என்னவோ பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப WWE உமன் சாம்பியனா இருக்க நயோமி பாத்தீங்கன்னா அவங்களோட சாம்பியனை இப்ப டிஃபெண்ட் பண்றாங்க. எதனாலனா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. கண்ணீர் மலுக்கு அவங்க சாம்பியன்ஷிப்பை ரிங்குள்ளே வச்சிட்டு அவங்க இங்க இருந்து ரிலீவ் ஆகுறாங்க. அவங்க நல்லபடியா குழந்தையை பெத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு WWE ஃபேன்ஸ் ஆன நீங்க வேண்டிங்க. ஃபைனலா எண்ட் ஆஃப் தி ஷோல பிரான் பிரேக்கருக்கும் ஜே யூசோக்கும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல பிரான் பிரேக்கர் அதிகமா பாத்தீங்கன்னா ஜே யூசோ போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. இருந்தாலுமே ஜே யூசோ அவரோட ஹை ஃப்ளையிங் அட்டாக்னால பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை துவம்சம் பண்ணாரு. அண்ட் எப்பவும் போல பிரான்சன் நடுவுல வந்து ஜே யூசோவை அட்டாக் பண்றாரு. இதனால ஜே யூசோ பாத்தீங்கன்னா அன்கான்ஷியஸாவே ஆயிடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எலியனைட் உள்ள வர தொடர்ந்து செத் ராலின்ஸ் உள்ள வராரு. செத் ராலின்ஸ் அடிக்கிறதுக்காக சிஎம் பண்க்கு உள்ள வந்துறாரு. ஃபைனலா கொலாப்ஸ் ஆன ஜே யூசோவை வின் பண்ணாலும் பிரான் பிரேக்கர் நினைச்சிட்டு இருக்கப்ப ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு இதே வேலையா போச்சு போல. ஒரு வாரம் அடி வாங்கிட்டு 2 வாரம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் பிரான் பிரேக்கருக்கு ஸ்பீர் போட்டு ரிங் உள்ள தள்ளி விட ஜே யூசோ பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணிருக்காரு. எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரி லைனுக்கு ஒரு எண்டே இல்லன்ற மாதிரி தான் தோணுது. சோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல